அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் வருகின்ற இப்பயணத்தில் இன்று 2ஆம் தந்திரம் 13 பாடல் 442 அனுக்கிரகம். உச்சியில் ஓங்கி ஒளிதிகழ் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வார்க்கு நமனில்லை. விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகுக்கும் தச்சும் அவனே சமைக்க வல்லானே. இப்பாடலில் திருமூலர் யாருக்கு மரணம் என்பது இல்லை, யமன் கிடையாது என்று சொல்கின்றார் என்று சொன்னால், தலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரமான சகஸ்ர தலத்தில், கிரவுன் சக்கரா என்று சொல்லக்கூடிய அந்த சகஸ்ர தலத்தில் ஒளி வீசி திகழும், எது ஒளி வீசி திகழும்? நாத வடிவிலான ஒளி வீசுகின்ற இறைவன். ஒளி வீசி திகழும் நாத வடிவிலான இறைவனை யாரெல்லாம் அன்பு செய்து அவனோடு சேர்ந்து பேரின்பத்தை உணர்கின்றார்களோ அந்த இறைவனிடத்தில் நாம் அன்பு செய்ய வேண்டும். அப்படி அன்பு செய்தால், அன்பு செய்து அவனோடு சேர்ந்து பேரின்பத்தை உணர்ந்தவர்கள், இறைவனோடு சேர்ந்து பேரின்பத்தை அடைந்தவர்கள், உணர்ந்தவர்களுக்கு மரணம் என்பது இல்லை. எனவே யமன் கிடையாது என்று இவர் சொல்கின்றார். எனவே இந்த சகஸ்ர தலத்தில் உள்ள நாத வடிவிலான ஒளி வடிவிலான நாத வடிவம், அந்த இறைவனை யாரெல்லாம் அன்பு செய்து அவனோடு பேரின்பத்தில் திளைக்கின்றார்களோ அவர்களுக்கு மரணம் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்கின்றார். அதேபோல் 3 விதமான ஒளிகளை இறைவன் படைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில். எப்படிப்பட்ட இந்த உலகம்? விரிந்து பறந்து இருக்கின்ற இந்த உலகம், விசாலமாக இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகத்தில் கண்களால் பார்க்கக்கூடிய சூரியன், சந்திரன், நெருப்பு, இந்த கண்களால் காணக்கூடிய இந்த 3லிருந்து வரக்கூடிய ஒளிகள், 3 விதமான ஒளிகள், லைட் ஒளிகள். அந்த ஒளிகளை வேறு வேறு விதமான ஒளியாக இருக்கும் அல்லவா? நிலவிலிருந்து வரக்கூடிய ஒளியானது வெண்மையாகவும் மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி பாருங்கள், எப்படிப்பட்ட ஒளிக்கது! அது மிகவும் வெம்மையாகவும் தங்க நிறத்திலும், இப்படி ஒவ்வொன்றுக்கும், நெருப்பிலிருந்து வரக்கூடிய இந்த ஜுவாலைகள், அந்த நெருப்பு, அந்த அந்த செந்தழல் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட இப்படி 3 விதமான நிறங்களில் இந்த உயிர் ஒளிகளை கொடுத்து அருளிய இறைவன். ஆனால் அப்படிப்பட்ட அருளிய அவனேதான் கண்களால், நம்முடைய இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாத ஒளியாக சகஸ்ரதலத்தில் கலந்திருக்கின்றான். எப்படி இந்த உலகத்தில் 3 விதமான ஒளிகளை கொடுத்த, 3 நிறத்தில், வெவ்வேறு நிறத்தில் ஒளிகளை கொடுத்த அந்த இறைவன் தான் சகஸ்ரதலத்தில் ஒளியாக, அங்கே காண முடியாத ஒளியாக கலந்திருக்கின்றான் என்று சொல்கின்றார். அந்த ஒளியில், அப்படிப்பட்ட ஒளியில் தன்னை நாடி வருபவர்களுக்கு, யாரெல்லாம் தன்னை நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு பேரின்பத்தை வழங்குகின்றார் இறைவன். என்ன செய்கின்றார்? அப்படி தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கி மரணமிலா பெருவாழ்வை அருளக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அப்படி தன்னை நாடி வந்த அந்த அடியவர்களுக்கு மரணமிலா பெருவாழ்வை கொடுத்து, அதோடு மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு பேரின்பத்தை வழங்கக்கூடிய அருளாளனாக இறைவன் திகழ்கின்றான் என்று கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.